வணக்கம். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இதயம் கலந்த வணக்கங்கள். என் பேர் லோகேஷ் எல்ஜிஎஸ். நான் வந்து இந்த மாதிரி சிங்கிங் ஃபீல்டில் இருக்கேன். நான் 13 வருஷமாக பாடிட்டுருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கலைஞர் டிவிக்கு மிக்க நன்றி. என்ன மாதிரி எவ்வளோ பேர் பாடணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் தரது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் இல்லாமல் நான் இப்படி ஒரு மியூசிக் ஜேர்னி தொடங்கிறதுக்கு முக்கியமாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தவங்க எனது நண்பர்கள், என்னோடய அம்மா, அப்புறம் என் ஹோல் ஃபேமிலி எல்லாருமே. மியூசிக்கை பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ரஹ்மான் சார் ரொம்ப பெரிய ஃபேன் நான். எப்படியாவது அவர் முன்னாடி ஒரு தடவையாவது பர்ஃபார்ம் பண்ணணும். அட்லீஸ்ட் எனக்கு ஓரமாக ஒரு கோரஸ்க்கு இடம் கொடுத்தாலும் ஹாப்பி தான். நீ சூடும் ஒரு பூ தந்தால் என் ஆஸ்தி எல்லாம் கொடுப்பேன். உன் வாயால் என் பேர் சொன்னால் உன் காலடியில் கிடப்பேன். தூக்கத்தை தொலைத்தேனே, துடிக்குது உள்ளம், தலை போன சேவல் போல் தவிக்குது அங்கம். இரண்டில் ஒன்று சொல்லிவிடு, இல்லை நீயே கொல்லிடு. ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். நான் பாடிட்டுருக்க சாங் வந்து ஏன் பெண்ணென்று பிறந்தாய், லவ் டுடே மூவிலேருந்து. இந்த சாங் சொல்லணுன்னா பாம்பே ஜெயஸ்ரீ மேம் மற்றும் இஸ்லாம் அவர்களுடைய குரல் வளம் அப்படி ஒரு காதல் மிக்கதாக இருக்கும். ஒரு விதமான ஒரு லவ்வபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக எனக்கு இந்த சாங் பிடிக்கும். இந்த சாங் வந்து என் ஒய்ஃப்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டை கேட்டு சந்தோஷப்படுங்க. காணாமல் உந்த நாடை நுனி தொடுவே, என்ன ஆனாலும் உயிர் போனாலும் ஒரு தென்றல் என்றே வருவே. நீ என்னை பார்த்தால்தான் துடிக்குது உள்ளம், நீ என்னை பிரிந்தாலோ உள்ளம் வெறும் பள்ளம். இமயம் கேட்கும் என் துடிப்பு, ஏனோ உனக்குள் கதாவடைப்பு. ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை எரித்தாய். முதல் நாள் பார்த்தாய், உறக்கம் கெடுத்தாய், முறையாய் என்றேன் கண்கள் பறித்தாய். என் வழி தீர ஒரு வழி என்ன, என் பனிப்பூவே மீண்டும் பார்த்தால் என்ன. ஏன் பெண்ணே